அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுகிறேன். இந்த பதிவு எதற்குனா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திமுக அரசு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கிறது என்று இன்று ஆளுநரை சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீது, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் மீதும், திமுகவினுடைய அமைச்சரும் கழக முதன்மை செயலாளருமான ஐயா KN நேரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுநரை சந்தித்து அவர் மனு கொடுத்திருக்கிறார். அதாவது பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை தள்ளி சென்றவர்தான், நடத்தி சென்றவர்தான். எப்படியாவது ஆட்சியிலே நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் பதவி வெறியின் காரணமாக பிஜேபிக்கு அடிமையாக இருந்தவர்தான் சகோதரர் பழனிசாமி அவர்கள். இவர் திமுகவை விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்யக்கூடியவர்கள் என்று திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் இன்று ஆளுநரை சந்தித்து இவர் மனு அளித்திருக்கிறாராம். திமுக மீது குற்றச்சாட்டை வைப்பதற்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. திமுக அமைச்சர்கள் மீது, திமுகவினுடைய முதன்மை செயலாளர் ஐயா KN நேரு மீது ஏதாவது ஒரு பின்பத்தை உண்டாக்க வேண்டும். திருச்சி மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை சீர்கெடுக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது ஆளக்கூடிய கட்சியின் மீது தவறான பின்பத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இன்று ஆளுநரை சந்தித்து இந்த நாடகத்தை நடத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆளக்கூடிய திமுக அரசிலே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாத ஒரே காரணத்தினால் இன்று இதுபோல பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர்களாகவே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆளக்கூடிய மக்கள் விரோத பாசிச அரசின் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டை மிரட்டி பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. மோடி அல்ல, அவருடைய டேடி வந்தாலும் இந்த தமிழ்நாடு பார்க்கும் என்று சொன்னார். அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் இந்த ஸ்டாலின் பார்ப்பேன் என்று சொன்னார். ஆகையால் தான் இன்று அமலாக்கத்துறையை வைத்து, CBI வைத்து திமுக அரசின் மீதும் அமைச்சர்கள் மீதும் பழியை சுமத்த வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அமைச்சர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் ஐயா KN நேரு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்தார் என்று சொன்னார்கள். மக்கள் மனங்களை கொள்ளையடித்த ஒரு அமைச்சர்கள் மீது இப்படித்தான் இவர்கள் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். விஞ்ஞான முறையிலே திமுக அரசு ஊழல் செய்கிறது என்று சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி இருந்த 4.5 ஆண்டு காலத்தில் எத்தனை ஊழல்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறியது ஒவ்வொருவருக்கும் தெரியும். குட்கா கொள்ளையிலே பேர் போனவர் தான் அண்ணன் விஜயபாஸ்கர். அவர் பேசுகிறார் ஊழல் ஆட்சி என்று. SP வேலுமணி, தங்கமணி, எத்தனை மணிகளும் மணிகளுக்காக இந்த தமிழ்நாட்டை சுரண்ட பார்த்தார்கள். டெண்டர்களிலே ஊழல், நெடுஞ்சாலை துறைகளிலே ஊழல், இத்தனை ஊழல்களையும் செய்து கொண்டு ஊழலை சுருட்டி கொண்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமந்தியின் மீது கோடிகளாய் குமித்தார். இது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு அறியும். கோடிகளை குமித்துவிட்டு இன்று அதை வைத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதாவது அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு தமிழ்நாட்டில் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று திமுக ஊழல் கட்சி, மக்களுக்கு எதையுமே செய்யலை, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எதையுமே செய்யலைன்னு சொல்கிறாரு. மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் சொன்னதையும் தாண்டி சொல்லாத பலவற்ற திட்டங்களையும் மக்களுக்கு இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாத ஒரே காரணத்தினால் இன்று மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, மொழியை வைத்து இன்று திமுக அரசு ஒரு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை, எப்படியாவது சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும், அமைச்சர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இந்த அதிமுக அரசும் பிஜேபி அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக அமைச்சர்கள் மீதும், திமுக தொண்டர்கள் மீதும், திமுக தலைவர் மீதும் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கலாம்.
ஆனால் ஒருபோதும் அந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது தலைவரே என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்பது பணம் காட்டு நரி. இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சாது. நீங்கள் 1000 குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் 1000 தவறான பிம்பத்தை உண்டாக்கினாலும் மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் மக்களிடத்தில் திமுக அரசு அதை சொன்னது, இதை சொன்னது, இதை செய்ய மறுத்தது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. சொன்னதையும் சொல்லாததையும் சேர்த்து செய்து மக்களுடைய வாழ்க்கையிலே இன்று ஒளியேற்றி மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற திமுக அரசு இன்று உறுதுணையாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழலையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய கொடநாடு குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் முதலில் நிரூபியுங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கொன்ற அந்த சதிகாரர்களுடைய கூட்டம்தான் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொடநாட்டிலே கொள்ளையடித்தது யார்? அந்த கொள்ளையடித்த பணத்தை எங்கு கொண்டு போய் ஒளித்து வைத்திருக்கிறார்? அந்த கொள்ளையடித்து கண்டெய்னர் மூலமாக கடத்தி வரப்பட்ட பணங்கள் எங்கே? அங்கு இருந்த கொடநாட்டு பங்களாவில் இருந்த ஆவணங்கள் எங்கே? அங்கிருந்த வாட்ச்மேன் சமையல்காரர்கள் கொன்னதற்கு யார் அந்த கொலைகாரர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் வாய் திறக்காத பழனிசாமி இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காரு, திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. இவர் மீது கொடுத்த மனு இன்னும் நிலுவையில் இருக்கு. இவங்க திமுக அமைச்சர்கள் மீது இப்போ போய் கொடுத்துருக்காங்க, உடனடியாக நீங்கள் இதை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. இதற்கு அந்த அடிமையாக வந்திருக்கக்கூடிய ஒரு தபால்காரராக இருக்க வேண்டிய ஒரு ஆளுநர் அதை மறந்துவிட்டு பிஜேபியினுடைய ஒரு தலைவராக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறாராம். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். 2026 தேர்தலிலும் நிரந்தரமாக அதிமுகவிற்கு சமாதி கட்டி விடுவார்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய கரைகளை மறைப்பதற்காக இதுபோல ஒரு பகல் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சாங்கிகளுடைய கூட்டமாகவும் தற்கூரிகளுடைய கூட்டமாகவும் இருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்திற்கு முடிவுரை எழுதக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.